اللهم صل على محمد. நிறைய பேர் பெற்றோரை பெற்றிருக்கிறோம், ஆனால் அவர்கள் என்று பேர் சொல்லுகிறாய். உடனே சொல்லுகிறது அல்லாஹ்வோடு பேசியவர் என்று. நான் குதிரை இறந்த உடனே முதல்ல ஓட்டத்தான் கேட்டேன், எனக்கு ஏதாவது வழிகாட்டு என்று. ஆனால் அந்த மனிதனிடத்திலே போய் நீ கேட்க சொன்னாயே, அங்கே ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கும். அது என்ன இதுவரை தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை கூடி அமர்ந்திருக்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னி உஹிப்பு ஸலாத்தா. நான் ஒரு 3 குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். பக்கத்தில் இருக்கிற இந்த சொர்க்கத்தை சுட்டி காட்டுங்கள். மலக்குகள் கூட்டு போய் அண்ணனுக்கு சொர்க்கத்தை சுட்டி காட்டுவாங்க. அல்லாஹு அக்பர். அதை வர்ணிக்கிற பொழுதே, அது வர்ணிக்கிறதா 1 மணி நேரம் ஆகும். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அதனுடைய வெளிப்பகுதி மின் ஃபித்தா, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, உட்பகுதி எல்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட, அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் முத்துக்கள் பதிக்கப்பட்ட 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. உலகத்தில் இப்படி ஒரு ஹோட்டல் இதுவரைக்கும் வரல. 72,000 அறைகளை கொண்ட ஹோட்டல். அதிகமான ஹோட்டல்கள் ஒரு 7,000 ஹோட்டல் இருப்பதாக, அதுவும் மக்காவில் 12,000 ஹோட்டலை கொண்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒன்று தயாராகிறது. ஆனா 72,000 அறைகள். அன்னைக்கார் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்து மையம் லிக்குஹாதா, ரொம்ப அழகான வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. மையம் லிக்குஹாதா, யா அல்லாஹ், இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தியா. சாதாரண ஆள்ல இதை வாங்க முடியாது. சொந்தமாக்கும் பேரரசன் யார் வாங்க போறாரப்பே? விளைவுகள் என்னென்ன? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 10 வகையான பாவத்தால் விளைவுகள் ஏற்படுகிறது. இன்னலஹு மஈஷ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்திக்ஃபார் தௌபாவுனால என்னென்ன பயன்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அதை நன்மையாக சிலர்களுக்கு எண்ணத்தை பொறுத்து நன்மையாக மாற்றி விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யாரிடத்திலே தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் இருந்தால் அல்லாஹு அக்பர், கீழே இருப்பவர்களை மேலாக்கவும் முடியும், மேலே இருப்பவர்களை கீழாக்கவும் முடியும். என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிறது, மனிதனின் புறத்தில் இல்லை. கண்ணியம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்தில் வைத்திருக்கிறார் என்ற பாடத்தை நபிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறார். வியாபாரிகளுக்கு நான் சொல்லுவேன், மல் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. உமர் ரலியல்லாஹு தஆலா சஹர் ரலியல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, ஏப்பா எனக்கு அடிமையா இருந்த நீ, எனக்கு அடிமையாத்தான் இருந்த நீ, திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டியே, எப்படிப்பா என்று கேட்கிற பொழுது சஹர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகம் அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம். பொதுவாகவே நண்பர்கள் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னாலே வாக்குவாதம் வந்துடும். இது நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நடைமுறை. தினரை 2 பேரும் பேசுகிற பொழுது கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு தஆலா வேகமாகி விட்டார்கள், கோபித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அப்படி பின்னாடியே போய், மாமா ஃபாஃபா அண்ணி, உமர் என்ன மன்னிச்சிருங்களே, உமர் என்ன மன்னிச்சிருங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பிரிவினைக்கான காரணங்கள் ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள். இந்த உம்மத்து பிரிஞ்சு போறதுக்கு 20 காரணங்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கசாவத்துல் கல்ப், இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியிலே கசாவத்துல் கல்ப், உள்ள இறுக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த இரக்க மனப்பான்மை, முன்னால் இருந்த இந்த இரக்க மனப்பான்மை, அடுத்தவர்களை பார்த்து இரக்கப்படுவது, தன் குடும்பத்திற்குள்ளேயே இரக்கத்தோடு நடப்பது என்ற இந்த கலாச்சாரம் என்பது இங்கு மட்டுமல்ல, முழு தமிழகத்திலேயும் முழு உலகத்திலேயும் இளைஞர்களுடைய உள்ளம் இறுகி போய் வருகிறது. இந்த உள்ளம் இறுகுவதற்கு என்ன காரணம் என்று குர்ஆன் ஹதீஸிடத்திலே கேட்டால் நிறைய காரணங்களை அந்த குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. அதுல ஒன்று ஆக்குல் ஹவா, விரோதம் ஈமானை சாப்பிட்டு விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், விரோதம் இருக்கிறது அல்லவா, குரோதம் இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த விரோதத்தையும் குரோதத்தையும் மனதிலே வைத்துக் கொண்டே வாழ்கிற சமூகம் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இளவர்கள் பொதுவாகவே விரோதத்தை மனதிலே வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழிலே ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள், நான் இப்லீஸை குறித்து இப்லீஸ்னு கேள்விப்படுறோம், இந்த இப்லீஸை பத்தி என்ன தெரியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வட்டாரங்கள் என்று சொல்லுகிறார். இப்லீஸுக்கு ஒய்ஃப் யார்? இப்லீஸினுடைய பிள்ளைகள் யார்? இதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்.
அதனால இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப அழகாக பேசுவார்கள். உணவில் கவனம் தேவை. உணவுதான் உணர்வாக மாறுகிறது. உணர்வில் கவனமாக இரு. உணர்வுகள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களினுடைய வழிகாட்டல் பணிவுதானே. மதாயின் கவர்னர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, மதாயின் நாட்டினுடைய கவர்னர். ரோட்டிலே போகிற பொழுது ஒரு அம்மா இது கவர்னர்னு தெரியல, ஒரு மாதிரி ஆடையை போட்டு போனோம்னா புல்லு கட்ட தூக்கி அவர் தலையில வச்சிருச்சு. என் வீடு வரைக்கும் தூக்கிட்டு வாங்க. கவர்னர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற போற வழியில ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் அமீருல் முஃமினீன், உமர் ரலியல்லாஹு காலத்துல இருந்து கவர்னர்களை அமீருல் முஃமினீன் கூப்பிடுவாங்க. அமீருல் முஃமினீன் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. உள்ளுகட்ட மனிதனுக்கு உடல் இருப்பதை போன்று கல்விக்கும் உடல் இருக்கிறது. மனுஷனுக்கு எப்படி உடலோ கல்விக்கும் உடல் இருக்கிறது. தலை, கை, காலு, கண்ணு, மூக்கு, காது, வாய் எல்லாம் கல்விக்கு இருக்கிறது. தலை இல்லைன்னா அவனுக்கு என்ன பேரு? முண்டம். கண் இல்லைன்னா கண்ணு தெரியாதவன் குருடன். காது கேட்கலன்னு சொன்னா செவிடன். ஆக சுருங்க சொன்னால் மாற்றுத்திறனாளி இல்லையா? மாற்றுத்திறனாளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ராசுல் இல்ம், கல்விக்கு தலை என்ன தெரியுமா? அண்டை வீட்டோடு எப்படி நடப்பது, உறவுகளோடு எப்படி நடப்பது, சமூகத்தோடு பொதுமக்களோடு எப்படி நடப்பது என்பது குறித்த தகவல்களை பார்த்து இதிலே ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு இந்த 10 தினத்தை விட உயர்வான தினம் எதுவுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம்? ரசூலுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதிலேயும் கொஞ்சம் ஓட்டையாகவே இருக்கிறோம். பெருமானாரை பற்றி நாம் என்ன தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், 40 வயசுல வஹியை கொண்டு வந்தார்கள். பெருமானார் 23 வருஷம் அதுக்கு பிறகு இருந்தாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. இவ்வளவு தானே தெரியும். உலகத்தில் யாரும் செய்ய முடியாத சாதனைகள், ஆயிரம் சாதனைகளை கண்மணி நாயகம் இந்த உம்மத்திற்காக வேண்டி செய்துவிட்டு மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறார்களே. இந்த மாணவியினுடைய ஆற்றலை பற்றி அறிந்தோமா, புரிந்தோமா? பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமா? இல்லை. கண் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் லீலா பிசூராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுக்கும் அமானா. அமானிதத்திலே இந்த இளைஞனை போன்று பாதுகாக்கிற இளைஞர் யாரும் இல்லை. உன்னை போன்று பெருமைக்காக குதிரையை வளர்ப்பது ஹராம். அஜாஜ், உம்மை போன்று பெருமைக்காக குதிரையை வளர்ப்பது ஹராம் சொன்ன உடனே ஹஜ்ஜாஜுக்கு கடுமையான கோபம். வாளை எடுத்து உம்மை வெட்டி விடுவேன், நான் பெருமைக்காக வளர்க்கிறேனா இந்த அனஸ் ரலியல்லாஹு பார்த்து சொல்ல, என் முடியை கூட உன்னால் வெட்ட முடியாது. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் எனக்கு சாதிக்குல் அமீன் ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆவை அனஸ் நீ ஓதி வந்தால் கொடுங்கோல் அரசர்கள், கொடுங்கோல் எண்ணம் படைத்தவர்களின் தீங்கு உன்னை ஒன்றும் தொடாது என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் சொன்னதும் உண்மை, அந்த துஆவை நான் ஓதி வருவதும் உண்மை. என்னை யாரும் தொட முடியாது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் ஆலோசனை கேட்க வேண்டும், முடிவை அவன் எடுக்க வேண்டும். உலகத்தில் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வோடு நாம் நடக்கிற முறையில் நடக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே அழகாக பேசுவான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லா ஹு. முதலில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே ஃபஅலம், இந்த வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. நீ கல்வியை தேடுவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்து கொள்ள. கல்வி இருக்கிறது, கற்ற கல்வியின்படி அமல் வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும், அவசியம், எல்லாம் தெரிகிறது. அமலும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு இஹ்சானாக இருப்பது. அல்லாஹ்வோடு எப்படி இருப்பது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பெருமானார் கேட்கிற பொழுது இப்ராஹிம் பதில் சொல்லுகிறார்கள், இஹ்சான் என்று சொன்னால் அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நாம பார்க்கிற மாதிரி தொழுகணும். உலகத்திலே எத்தனை வலிமார்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய சில்சிலாவும் அது என்ன தரீக்காவாக இருந்தாலும்
ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களின் வழியாக ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் வழியாக, ஃபாத்திமா ரலியல்லாஹ்வின் வழியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் சேர முடியும். இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்திலே அவுலியாக்கள் இருக்கிறார்களா, வழிமார்கள் இருக்கிறார்களா, வழிமார்களுக்கு பவர் இருக்கிறதா என்றெல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் கேட்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். நேசித்தவர்களை அல்லாஹ் அப்படியாக்கி இருக்கிறார். ரசூலின் குடும்பத்தை நேசித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு முக்ரிமும் பி குலூபிஹிம் முஹிப்பும் பி லிசானிஹிம் வ குலூபிஹிம். நாவினால் மட்டும் புகழ்வதல்ல, சங்கை செய்வதல்ல, உள்ளத்தால் அகல வைத்து யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு விலாயத். புரியவர்களே, மனித முயற்சியால் அப்ப வழியாவதற்கு விலாயத்திற்கு என்னென்ன காரணங்கள் என்று நீங்கள் ஹதீசுகளுக்குள்ளேயும் தஃசீர்களுக்குள்ளேயும் நுழைந்தால் 10 காரணங்களை வரையறுப்பார்கள். வியாபாரம் செய்ய நான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி என் சரக்கெல்லாம் எல்லாம் வித்து முடியும். என் கடையில வாடிக்கையாளர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போயிடணும். அப்படி ஒரு அமல் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத வள்ளல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அதை நீ செய்கிறாயா? ஒவ்வொரு அல்லாஹு அக்பர். லியாஃபத் விருந்தோம்பல் எந்த இல்லங்களில் நடைபெறுகிறதோ அந்த இல்லங்கள் தான் பரக்கத் பொருந்திய இல்லம். சம்பாதிக்கிற பொருளை எப்படி செலவழிக்க வேண்டும், எதில் செலவழிக்க கூடாது, 10 வழிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்பதை பார்க்க போகிறோம். காரணம், இன்றைக்கு இளைஞர்களும் சிறுவர்களும் உருவாக இருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் சிறுவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று ஞானிகளிடத்திலே கேட்போம். சமுதாயத்திற்கு என்ன தேவை என்று ஞானிகளிடத்திலே கேட்போம். அழகாக சொல்லுவார்கள். அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல்ல அல்லாஹ் நூர், தண்ணீரிலிருந்தே இன்னொரு நூரை அல்லாஹ் உருவாக்குகிறார். ஒரு நூறிலிருந்து இன்னொரு நூறு பிறக்கிறது. அந்த நூறு தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்லி இருக்கிறார்கள், வானம் பூமி எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் என் நூரை படைத்து விட்டார். இது ஒரு ரிவாயத். இன்றைக்கு ஒரு 10 மலக்குகளை பற்றி சில செய்திகளை பார்க்கலாம். சில மலக்குகள் வானத்திலே, முதல் வானத்திலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அஃப்லஹல் லைலத்த ஃபுலான், நஜா அல் லைலத்த ஃபுலான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்.